அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புகழ் நாளுக்கு நாள் பரவிக்கொண்டே இருக்கு. அவரை விசுவாசிக்கிற, அவருக்கு பின் செல்லுகிறதான கூட்டத்தினுடைய தொகை பெருகிட்டே இருக்கு. இதை பார்த்து பொறுக்க முடியாத பொறாமை எண்ணம் கொண்டதான அந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் மற்றும் சில மதவாதிகள் எல்லாம் அவருக்கு எதிராக ஒரே அணியில் ஒன்று திரண்டு அவருக்கு எதிரான திட்டங்களை போடுறாங்க. எப்படியாவது அவரை தடுத்து நிறுத்தணும், இந்த வளர்ச்சியை நம்ம தடை செய்யணும்னா நமக்கு இருக்கக்கூடியதான ஒரே வழி அவரை கொல்றது தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அவரை கொல்லுகிறதுக்கான திட்டங்களை போட்டுட்ருக்காங்க, முயற்சிகளை எடுத்துகிட்ருக்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து கழுதை மீது ஏறி எருசலேமுக்குள்ளே பவனியாக போகும்போது இவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகுது. அவரை வரவேற்று ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்து கொண்டு அந்த கூட்டம் அவருக்கு பின்னால் போகுது. அதை பார்க்கும்போது தான் இதை சொல்கிறாங்க, உலகமே அவருக்கு பின்னாடி போயிடுச்சு, நம்ம என்ன திட்டம் போட்டு நம்ம என்ன முயற்சி எடுத்து என்ன பிரயோஜனம், இதோ உலகமே அவருக்கு பின்னாடி போயிடுச்சே அப்படி சொல்லி ஒருத்தர் பார்த்து பேசிக்கும்போது தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம செய்கிறதெல்லாம் வீண், பிரயோஜனம் இல்லாத வேலை, உண்மையிலேயே அது பிரயோஜனம் இல்லாத வேலை தான் அப்படின்றது தான் ஆண்டவர் நமக்கு இப்போ சொல்ல விரும்புகிறார். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செய்யப்படுகிறதான எல்லா விஷயங்களும் பிரயோஜனம் இல்லாதது, அது வீணான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டதுக்கு பிறகு அங்கே என்ன நினச்சாங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் உயிர்த்தெழுந்தார், தன்னுடைய சீசர்களை சந்தித்தார், அவங்க எல்லாரும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. பார்த்தா இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவரை பின்பற்றின, அவரை விசுவாசித்த அந்த கூட்டத்தை விட அவருடைய சீசர்கள் ஊழியம் செய்கிற நாட்களில் தொகை பல மடங்கு பெருகுது. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு அவங்க பெருக ஆரம்பிக்கிறத பார்க்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அவங்க. அப்போ அந்த சீசர்களெல்லாம் கொல்லணும் அப்படின்ற மாதிரி அடுத்த திட்டத்துக்கு வர்றாங்க. அடிக்கணும், உதைக்கணும், துன்புறுத்தணும் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கக்கூடியதான ஒரு கனம்பெற்ற ஒரு மனிதர் சொல்கிறார், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்கிறார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 38, 39 ஆகிய வசனங்களை கவனிக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததேயானால் ஒளிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். மனுஷரால் உண்டாயிருந்ததுன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அது சில நாட்டில் தானாக அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனால் உண்டாயிருந்ததேனா நிச்சயமாக அதை அழிக்க நிறுத்த ஒருவராலும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தேவனோட சண்டை போடுற மாதிரி ஆயிடாமல் பாருங்கள், அப்புறம் அவ்வளோதான், உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் மனுஷங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. பிசாசினால் ஏவப்பட்டவங்களா அவருடைய யோசனைக்கு, திட்டத்துக்கு, தேவ ராஜ்யத்திற்கு, தேவ சபைக்கு எதிரான வேலைகளை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்து இப்படி சொல்லலாம், அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்து இவங்க பண்ணுறதெல்லாம் வேடிக்கையாக பார்த்துட்ருக்கிறார். 2வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். மனுஷங்க ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக, சபைக்கு எதிராக, தேவனுடைய யோசனைக்கு எதிராக செயல்படும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைக்கிறாராம், அவர் சிரிக்கிறாராம். ஒன்றுக்கும் ஆகாத வேலையை பார்த்துட்ருக்காங்க, இவங்க ஏதோ சாதிச்சிருவோன்றது மாதிரி இவங்க செய்கிறாங்க, ஆனால் தோற்று போக போகிறாங்கன்றது அவங்களுக்கு புரியலைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய முயற்சி, அவங்க யோசனை, அவங்க திட்டத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் சிரிக்கிறார். யோசேப்பை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் யோசேப்பு பெரிய ஆள் ஆகிடுவான். அவன் குடும்பத்தில் இருக்கான எல்லாருமே அவனை வணங்க போகிறாங்க அப்படிங்கிறதான விஷயத்தை தெரிஞ்ச உடனே அவனுடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொள்கிறாங்க.
அதெல்லாம் நிறைவேறக்கூடாது, அப்படி அவனை வளர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை அழிக்கிறதுக்கான திட்டத்தை போடுறாங்க. ஒரு நாள் அந்த யோசேப்பு அவங்கள தேடிட்டு அவங்க ஆடு மேய்க்கிறதான இடத்துக்கு போகும்போது, ஏதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று அவனை எங்கேயாவது குழியில் தூக்கி வீசிடுவோம், அப்போ சொப்பனங்கள் எப்படி நிறைவேறுகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பிடிச்சி குழியில் தூக்கி போடுறாங்க. குழியில் தூக்கி போட்டவங்க கொஞ்ச நேரத்தில் மனசு மாதிரி இவனால் இப்படி குழியில் போடுறதுனால நமக்கு என்ன லாபம்ன்ட்டு எகிப்துக்கு போகிறதான இஸ்மவேலர்கிட்ட விற்கிறாங்க. அந்த இஸ்மவேலர் என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்தில் போய் போத்திபாருங்கிறதான ஒரு பெரிய அதிகாரிகிட்ட வித்துடுறாங்க. அவங்க வீட்டில் அவன் அடிமையாக இருக்கிறான், ஆண்டவருக்கு பயந்து வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் அவன் மேலே அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி அங்கேருந்து சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுறாங்க. சிறைச்சாலையில் பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவனுக்கு வந்த அந்த சொப்பனத்துக்கு அவன் ஒரு அர்த்தத்தை சொல்கிறான். அந்த அர்த்தத்தின்படி அவனுக்கு எல்லாமே நடக்குது. அவனிடத்துல உதவி கேட்டு எப்படியாவது வெளியில் வந்துடலான்னு நினைக்கும் போது அந்த பானபாத்திரக்காரன் விடுதலை ஆகிட்டான். ஆனால் அவனை மறந்துட்டான். யோசேப்பு செய்த நன்மையை அவன் நினைக்கவே இல்லை. சில வருஷங்களுக்கு பிறகு பார்வோனுக்கு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ தான் அந்த பானபாத்திரக்காரன் நினச்சி பார்க்குறான், சிறைச்சாலையில் ஒரு பையன் இருந்தானே அப்படி சொல்லி பார்வோன்ட்ட சொன்ன உடனே இப்போ பார்வோன் அவரை கூப்பிடுறார், யோசேப்பை கூப்பிடுறார். யோசேப்பு தான் போயிட்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறார். கடைசியில் பார்வோன் அவனை ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதான நிலைமையில் உயர்த்தி எல்லா பொறுப்பையும் அவங்க கையில் கொடுத்துட்றாரு. இப்போ யோசித்து பாருங்கள், சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்க்கலான்னு சொல்லி அந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு எதிராக செயல்பட்டவங்க செய்த அந்த வேலை தான் இவரை கொண்டு போய் எகிப்திலே நிறுத்தியிருக்கு, ராஜாவாக மாற்றிருக்கு. குழியில் தூக்கி போட்டாங்கல்ல, தூக்கி போட்டவங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல. தூக்கி போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்மவேலர்கள் கையில் வைக்கிறாங்க. அவங்க எகிப்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இவன் எங்கே போய் பெரிய ஆள் ஆக போகிறானோ அந்த இடத்துக்கு தான் இவங்க விற்றுருக்குறாங்க. பாருங்கள், அங்கே விற்றவன் நேராக போத்திபார்ட்ட விற்கிறான். அது யார்? பார்வோன் ராஜாவுடைய முக்கியமான ஒரு அதிகாரி. சரி, சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்களே, அதுவும் பாருங்களேன், அங்கே பார்வோனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஒரு நபரை யோசேப்பு சந்திக்கிறான். அப்போ இதெல்லாம் கவனிச்சோன்னா பிசாசு எதிராய் செய்கிறதாக, மனிதர்கள் எதிராய் செய்கிறதாக நினச்சி செய்கிற எல்லா வேலையும் நமக்கு தேவன் வச்சுருக்கதான திட்டத்துக்கு நேராக, திட்டத்துக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதனால் தேவனுடைய யோசனைக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவங்க முயற்சி வீண். அது எல்லாம் தேவ திட்டத்துக்கு உதவுமே ஒழிய தேவ திட்டத்துக்கு அது எதிராக ஒருபோதும் முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டோடைய யோசனைக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு அதான் சொல்லித்தர்றாரு, உங்கள் முயற்சி வீண், உங்கள் பிரயாசம் வீண். தேவன் ஒரு யோசனை வச்சுருக்கிறாரு, தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு, தேவன் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த வழியில் போகலைன்னா நீங்கள் எடுக்கிற வேறு எந்த முயற்சியும் பலனளிக்காது. அது வீணான ஒரு முயற்சி. நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தில் கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, புத்தியும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோம். ஆகையால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டோடைய திட்டத்துக்கு விட்டு கொடுப்போம். ஆண்டோர் நாம மகிமை பெறட்டும். ஆமென்.